ஒரு மலை அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த மலையின் உச்சியில் ஒரு போர்வீரன் இல்லை, ஒரு ஞானி இருக்கிறார். அவர்தான் பழனி தண்டாயுதபாணி. எல்லா இடத்திலும் முருகன் வேலுடன் நிற்கிறான். ஆனால் பழனியில் அவன் கையில் வேல் இல்லை, ஒரே தண்டு. ஏனெனில் அவன் இங்கு அழிக்க வரவில்லை, அடக்க வருகிறான். அவன் சிலை கல்லில்லை, 9 மூலிகைகள், 9 விஷங்கள், 9 ரகசியங்கள், நவபாஷாணம். விஷம் கூட அளவோடு இருந்தால் மருந்தாகும் என்று சொல்லும் மௌனப்பாடம். அதனால்தான் தண்ணீர் அபிஷேகமில்லை, நெய் மட்டுமே. உஷ்ணமான மனசுக்கு மென்மையான சாந்தி. பழனி பஞ்சாமிர்தம் கெடாது, மாறாது, அழியாது. ஏனெனில் அது ஞானத்தின் சுவை. 693 படிகள். ஒவ்வொரு படியும் ஒரு அகந்தை. மேலே ஏற ஏற மூச்சு அதிகரிக்கும், ஆனால் நான் குறையும். பழனி முருகன் பேச மாட்டார், ஏனெனில் அவன் மௌனம்தான் ஓம். இங்க வேண்டுதல் கேட்காதே, உன்னை ஒப்படை. அவன் உன் பிரச்சனையை தீர்க்க மாட்டான், உன்னை மாற்றுவான். அதனால்தான் பழனி முருகன் அமைதியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை உள்ளுக்குள்ளிருந்து அசைக்கிறான். தண்டாயுதபாணி ஞானத்தின் வடிவம்.